ரெமோ பாக்கியராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரெமோ ஸ்கிரிப்டை சொன்னார். ஆக்சுவலாக இதுல இருந்து ஒரு சீன் வந்து எனக்கு அட்லி வந்து சொன்னான். இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன். நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் சும்மாறா நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாவே நீ எப்படி பார்க்குறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, அதில் பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறையா சிரித்தேன், ரசித்தேன், நிறையா மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில் கலர்ஸ் எல்லாம் அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கெங்க பொண்ணு வேஷம்லாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ். அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொன்னார். அப்படியா, ஓகே நல்லா இருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு ஓகே அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 monthsன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தார். நான் ஒரு 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்போ ஒரு 10 months எனக்காக வெயிட் பண்ணார். நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி இது நம்மளை பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, உஷாராக இருக்கணும்டா சிவகார்த்திகா இந்த மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது. இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கர் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையோட பொறுமையாக இருக்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும்போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில். நமக்கு அப்படியே யாரோ இங்கே வந்து குத்திட்டு இருக்க யாராவன் ஏய் அப்படின்னு என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சது. சரி ஓகே அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த 1 year வந்து பாக்கி கையில் கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான். நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த பாயிண்ட் நான் சொல்லி அவன் ஆக்சுவலாக 24AM ஸ்டுடியோஸ் வந்து நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட்டப்லாம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஃப்ரெண்டு அவர் பேரில் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மொமெண்ட்டுக்கும் இவ்வளவு கிரியேஷனுக்கும் இவ்வளவுக்கும் அத்தனைக்கும் மெனக்கெட்டவர் உண்மையான அந்த தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா சார் தான். அவர் தான் ப்ரொடியூசர். நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி வச்சுருந்துருக்கவே மாட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு FM ஸ்டேஷனில் உட்காந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம். லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அனிருத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி நான் அப்படி தான் முடிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இந்த ரெமோ ஆக்சுவலாக ஒரு குட்டி ரெமோவாக இருந்தது. ஒரு சங்கர் சாரோட பட ரெமோ அளவுக்கு மாறினது PC சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ PC சார், நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலன்னா அது இவ்வளோ பெருசாக ஆயிருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது படம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசித்து ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி பொறாமப்பட்டது காரணம்லாம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்புக்கெலாம் அவ்வளோ நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் PC சார் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், நானே லவ் ஆயிடுவேன் அப்பப்போ. அது நீ தாண்டா அப்படின்ற லெவலில் இருக்கும். அது எனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து பொண்ணு வேஷம் போட முடியுமா அப்படின்றதெல்லாம். ஒரு 8 மேக்கப் டெஸ்ட் போட்டோம். 8 மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது வீட்டாலேருந்து சான் ஃபுட்டும் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகலை. அதாவது நான் திரும்பி நின்னா கூட கண்டுபிடிச்சலாம் அது சிவகார்த்திகேயன் தான், அப்படி இருந்துச்சு பிகினிங்கில் இருந்த மேக்கப்லாம். அப்புறமா தான் வந்தாங்க நிக்கி, ரேச்சல் அண்ட் அனு மேம். இவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட். என்ன நீங்கள் அந்த பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க 3 பேர் தான். ஃபுல்லாக அதை இப்படி பண்ணலான்னு சொல்லி. அண்ட் அதை விட உண்மையிலே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாக பிடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 days பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணேன். அதில் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அப்போல்லாம் நினச்சிக்குவேன், நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட்
ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் அதெல்லாம் ஈஸியாக்குனது வந்து இவங்க எல்லாரும் தான். ஒரு லுக் டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 74 கிலோவில் இருந்தேன். நான் இப்படி வரும்போது இப்படி இவ்வளோ பெருசாக இப்படி நடந்து வந்தேன்னா எனக்கே பயமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடம்பு வந்து கம்மி பண்ணணும், செஸ்ட் வந்து ப்ராடாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணுன்றதுக்காக முதல்ல ஜிம்மை கட் பண்ணேன். ஒரு 6 மாதம் அந்த சைடே போகக்கூடாதுன்னு. முன்னாடிலாம் போவியான்னு கேட்கக்கூடாது, அப்பப்போ போவேன், அதையும் கட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வெயிட் குறைக்க வேண்டியது. ஏன்னா என்ன ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப ஹியூஜாக இருந்தது. கீர்த்தியோட நடந்து வரும்போது யார் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை அது. அதனால உடம்பு குறைக்கணும்னு அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோ குறைச்சி பார்த்தேன், 5 கிலோ குறைச்சி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. 6, 7, 8, 9, 10 கிலோ குறைச்ச அப்புறம் தான் ஓகே ஓரளவுக்கு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ அந்த லுக் டெஸ்ட்டை வச்சு டிசைட் பண்ணது தான் இது பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு லுக் டெஸ்ட்ல சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலன்னா பண்ணியிருப்ப மாட்டேன். 10 கிலோ திரும்ப எப்படி கொண்டு வரதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுருப்பீங்களா? சாப்பிடுங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் எல்லாத்தையும். அவ்வளோதான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அதுக்கு பிசி சார் தான் பெரிய ரீசன். ரொம்ப ஒல்லியாக இருக்காரு, அவருக்கு பிரேக் கொடுங்க ஒரு 25 days, அவர் நல்லா சாப்பிட்டு வெயிட் எடுத்து வந்தால் தான் நான் ஷூட்டிங் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசி சார் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன் 2 வேளை. வெரி குட். அதுக்காக புதுசாக 3 முஸ்லீம் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சி வைத்தேன். டெய்லி ஒரே வீட்டில் கேட்க முடியாதுன்றதுனால இன்னைக்கு பிரியாணி வருமா, நாளைக்கு வருமா, நாளைக்கு வருமா அப்படின்றது தான் அப்படி அமைஞ்சுதான். அண்ட் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அது மட்டும் சொல்லிக்கிட்டா. அது வேற யாருக்கும் இல்லை, நான் வேற எங்கேயும் சொன்னதில்லை. என் ஒய்ஃப் ஆர்த்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த நான் த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு என் மூஞ்சை பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நான் த்ரெட் பண்ணிட்டு வந்து நான் மூஞ்சை கட்டும்போது என் மூஞ்சை பார்க்கவே மாட்டேன். எப்போவுமே இப்படி மூஞ்சை கழுவிட்டு இப்படியே போயிடுவேன், இப்படி ப்ரஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து நின்றுவேன். அந்த மூஞ்சை பார்த்து ஒரு 3 மாதம் வந்து வீட்டில் இருந்தாங்க. அண்ட் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன்றது தெரியும். நான் ஒரு 18-19 hours வேலை செய்யணும், வீட்டில் ஒரு 4-5 மணி நேரம் தூங்கலாம், குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க, அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. ஸோ ஆர்த்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு இப்படி ஒரு லான்ச்ன்றது நான் நிஜமாக எதிர்பார்க்கல. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு லோகோ வருது, சுற்றி எல்இடி டிவி அப்படின்றதெல்லாம். அண்ட் ராஜாண்ணா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறது இல்லாமல் எங்களையும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இந்த ஏவிலாம் வந்துச்சுல்ல, அதில் வந்து ஒரு டோனில் சொன்னாங்க எல்லாருக்குமே தி மேன் ஆஃப் அப்படிலாம் சொல்லி. அந்த மாதிரி ராஜான்னு சொல்லலாம், ஹி இஸ் மேன் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஆர்டி ராஜா அப்படின்னு. எப்பவுமே ஃபோன் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ், சிவா பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்க சிவா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிருவாரு. பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்களா, அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இப்போ அதுக்கப்புறம் மோகன் ராஜா சார் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோடனே அப்படிதான், சிவா நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்ட்டு வச்சிருவாரு. அப்படின்றதுக்குள்ளே இருக்க மாட்டார் லைனில். அடுத்து திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, சிவா ஃபகத் தான் வந்து இந்த இதில் படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க, இந்த ஓம் சார் ஃபகத்திட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஃபகத் 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 தேங்க்யூ ஃபகத் சூப்பர் 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 அப்படின்னு வச்சு யோசிப்பேன், இன்னும் இது இப்படி இருக்குன்னு. இப்படி தான் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட வந்து எல்லாமே பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தரோட அசோசியேட் ஆகிருக்குது எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம், இன்ஸ்பைரிங் எல்லாமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாண்டே சார், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு வந்துடும் அப்படின்றதான். இது வரைக்கும் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அது ஒன்று அப்படின்றதான். இன்னொன்று பேர் எதுக்கு ரிப்பீட் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தோம். சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் உண்மையிலே அந்த இன்னொரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு கேட்டேன், அந்த இவனும் நான் தான். நானும் கேட்டேன், நான் வேறு யாராவது ஹீரோயின் இருந்தால் சொல்லுங்கள், அழகாக இருக்கணும், உங்களை மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஒரு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படிலாம் கூட கேட்டிருக்கேன் நான். அவங்க அதை பற்றிலாம் வருது. பட் அண்ட் வேறு ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். அண்டு நிறைய பேர் நோ சொன்னாங்க. நோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி.